மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களில் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் விற்பனை கண்காட்சியினை சென்னை நுங்கம்பாக்கம் அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் விற்பனை கண்காட்சியை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கமாக இது போன்று அந்த பொங்கல், புத்தாண்டு போன்ற நாட்களிலே வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மதர் தெரசா அந்த வணிக வளாகத்திலே சிறப்பு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்படும். அங்கு மகளிர் சுய உதவி குழுவால் தயாரிக்கக்கூடிய பல்வேறு கைவினைப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்றவை எல்லாம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் இந்த கண்காட்சி என்பது நடைபெறும். அதில் பல்வேறு தரப்பட்ட மக்களும் பங்கெடுத்து அவர்களுக்கான அந்த பொருட்களை வாங்கி செல்வார்கள். இதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், ஒரு கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், இது முழுக்க முழுக்க அந்த மகளிரால் தயாரிக்கப்படக்கூடிய, மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனை எளிதாக கொண்டு வந்து காட்சிப்படுத்தி விற்பனை செய்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு இடமாக இந்த மகளிர் அந்த அன்னை தெரசா வணிக வளாகம் செயல்படுகின்றது. மிக மிக சொற்ப கட்டணத்திலே அவர்கள் தங்களுடைய தயாரிப்புகளை இங்கே விற்பனை செய்து கொள்ளலாம். அதே போல இதனை வாங்கக்கூடிய பொதுமக்களும் அவர்களுக்கான அந்த கார் பார்க்கிங் வசதி, அருகிலேயே பேருந்து மற்றும் ரயில் நிறுத்தம் போன்றவையும் இருக்கக்கூடிய காரணத்தால் எளிதாக பொதுமக்கள் வந்து அதை பார்வையிட்டு வாங்கி செல்வதற்கு வசதியாக இது இந்த கண்காட்சி என்பது செயல்படுகின்றது. இந்த ஆண்டு பொங்கல், கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு ஆகியவை அந்த நிகழ்வுகளை ஒட்டி சுமார் 1 மாத காலத்திற்கு நடைபெறக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த பெண்கள், குறிப்பாக அந்த மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்தவர்கள் தாங்கள் தயாரித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பொருட்களை காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நாம் திரையிலேயே பார்க்கலாம். கையால் செய்யப்பட்ட அந்த கைவினை பொருட்கள், ஹேண்ட்பேக்குகள், அதே போல பெண்களுக்கு தேவையான பல்வேறு விதமான பொருட்கள், அணிகலன்கள், ஆடைகள் உள்ளிட்ட பலவிதமான விஷயங்களை உற்பத்தி செய்து கொண்டு வந்து அவர்கள் விற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே ஒரே இடத்தில் பலவிதமான பொருட்கள் கிடைக்கும் என்பதும், இதன் மூலமாக மகளிரினுடைய அந்த வாழ்வாதாரம் மேம்படும் என்பதும் இதனுடைய ஒரு கூடுதல் அம்சமாக பார்க்கப்படுகின்றது. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக பல்வேறு ஏழை பெண்கள் தங்களுக்கான ஒரு சுய வேலைவாய்ப்பு திட்டம் கிடைப்பதையும் உறுதி செய்யக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு மாறி இருக்கின்றது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கண்காட்சியை திறந்து வைத்து விற்பனையையும் அவர் தொடங்கி வைக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.